சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தினால அவனோட கல்யாணம் நின்று போனதுனால ஹீரோ டென்ஷன்ல இருக்கான். அப்ப வீடியோல வந்து ஒருத்தர் கின்னஸ் சாதனை பண்ணிருக்காரு சிகரெட்டை பிடிச்சின்னு பார்த்த உடனே ஹீரோ 22 பேக்கெட் சிகரெட்டை வாங்கிட்டு வந்து அது கின்னஸ் சாதனை பண்ணலான்னு வீடியோ எடுக்கிறான். அப்ப இவன் இருக்க இடத்துக்கு ஒரு கார் உடச்சிக்கிட்டு உள்ள வருது. உள்ள போய் பார்த்தா அந்த ஊர் எம்எல்ஏ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்த ஒரு கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாருன்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் யாருன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட தாய்மாமாவும் அதுலதான் இருக்காரு. ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணோட அப்பாவும் அதுலதான் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே நடக்குது. ஹீரோட தாய்மாமா பதவி கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அது வேணா ஒரு போட்டி வச்சுப்போம், உன்னோட மருமக மட்டும் ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம போராட்டம் நடக்க போகுது, அது வரைக்குமே அவன் சிகரெட் அடிக்காம இருந்தானா அந்த பதவி உனக்கே தந்துடும். ஹீரோவும் அதை ஏத்துக்கிறான். இருந்தாலும் ஹீரோவால சிகரெட் அடிக்காம இருக்க முடியல. அவங்க தாய்மாமா என்ன பண்றாருன்னா பிளான் பண்ணி இவனை கூட்டு போய் ஒரு தீவுல ஒரு வீட்டுல விட்டு வந்துடுறாரு. அந்த தீவுல இருந்து வெளில வரணும், நீச்சல் அடிச்சுதான் வரணும். ஹீரோக்கு நீச்சலும் தெரியாது. அந்த தீவுக்குள்ள 2 பாடகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா போதையும் அனுபவிச்சா தான் சந்தோஷம் இல்ல, டீ ரோட்லரா இருந்து பாரு, அதுவும் வித்தியாசமான வாழ்க்கைன்னு ஹீரோவும் திருந்தி நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறான். ஹீரோ இருக்க இடத்துக்கு அவங்க மாமனாரும் சில ஆளுங்கள்லாம் அமைச்சு காசு சிகரெட் எல்லாம் காமிச்சு இவனை பிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம், தீர்ந்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த தீவுல இருந்து கிளம்பி வரான். ஹீரோ திருந்திட்டான்னு சொல்லி தாய்மாவும் கட்சிக்காரங்கிட்ட போய் என்ன தலைவரை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன எம்எல்ஏ உயிரோட வந்து நிக்கிறாரு. இது எல்லாமே ஹீரோ திருந்துறதுக்காக போட்ட பிளான் தான், அதுவும் அவங்க மாமனார் பண்ண வேலை தான். இந்த பிரச்சனையில அவங்க தாய்மாமா சிகரெட் பிடிக்கிறதுல இறங்கிட்டாரு. ஹீரோ திருந்தி ஹீரோயின் கூட நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறான்.